வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 8/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை 6 மணி முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:35, கரணம் 12 மணி முதல் 1:30 வரை, திதி இன்று இரவு 9:55 வரை, ஏகாதசி பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்று இரவு 7:47 வரை, மிருகசிரேஷம் பின்பு திருவாதிரை, யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:47 வரை, விஷாகம் பின்பு ஹனுஷம். மேஷராசி நேயர்களே, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், பணியில் மாற்றமான நிலை ஏற்படும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும், உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்து நீங்கும், போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நிம்மதியான நாள், பரணி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், கிருத்திகை மாற்றங்கள் உருவாகும். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும், சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகும், பொருள் வரவுகள் மேலோங்கும், பணியில் அலைச்சல்கள் அதிகமாகும், வியாபாரத்தில் ஆதரவான நிலையும் உண்டாகும், வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை மனக்கசப்புகள் நீங்கும், ரோகிணி குழப்பங்கள் தீரும், மிருகசிரீஷம் யோசித்து செயல்படவும். மிதுன ராசி நேயர்களே, நட்பு வட்டாரம் விரிவடையும், பணியில் உள்ளவர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும், உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், தொழிலில் லாபமான நிலை ஏற்படும், வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரேஷம் யோசித்து செயல்படவும், திருவாதிரை நிதானம் தேவை, புனர்பூசம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும், பேச்சுக்களில் லாபமான நிலை உண்டாகும், கடன் சுமை குறைய பெறுவீர்கள், ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள், அலைச்சல்களினால் முன்னேற்றங்களும் லாபங்களும் ஏற்படும், திடீர் செலவுகள் வந்து நீங்கும், ஆதரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நெருக்கம் உண்டாகும், பூசம் ஆர்வம் ஏற்படும், ஆயில்யம் நிம்மதி கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, நடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும், மனதளவில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள், விடாப்பிடியாக செயல்பட்டு அனைத்தையும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள், வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள், அலுவலகத்தில் லாபமான நிலை ஏற்படும், புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் ஆசைகள் நிறைவேறும், பூரம் நினைத்தது நிறைவேறும், உத்திரம் சிக்கல்கள் தீரும். கன்னி ராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும், தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள், அலைச்சல்களினால் ஆதாயங்கள் ஏற்படும், வியாபாரத்தில் வருமானம் கூடும், மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள், பணியில் உள்ளவர்களுக்கு வருமானமும் கூடும், திறமைகள் அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் மகிழ்ச்சியான நாள், ஹஸ்தம் சிந்தனைகள் கூடும், சித்திரை நெருக்கம் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை விலகும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும், குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள், சந்தோஷங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை தடைகள் விலகும், சுவாதி பிரச்சனைகள் தீரும், சாகம் ஆசைகள் பூர்த்தியாகும். விருச்சிக ராசி நேயர்களை, பணியில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் கிடைக்கும், தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது.
எதிலும் நிதானம் தேவை. சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பொருள் வரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் கௌரவங்கள் கூடும். அனுஷம் நிதானம் தேவை. கேட்டை யோசித்து செயல்படவும். தனுசு ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மற்ற ஊழியர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்தும் மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் ஆதரவான நாள். பூராடம் மாற்றங்கள் கிடைக்கும். உத்திராடம் அனுகூலங்கள் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சொந்த பந்தங்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். திராடம் உதவிகள் கிடைக்கும். திருவோணம் தடைகள் விலகும். அவிட்டம் நல்ல முடிவுகள் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். உடன் இருப்பவர்களிடம் மாற்றங்கள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் மீதான ஆர்வம் அதிகமாகும். கவனத்துடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் சிந்தனைகள் கூடும். சதயம் நிதானம் தேவை. புரட்டாதி யோசித்து செயல்படவும். மீன ராசி நேயர்களே, வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அலைச்சல்களினால் அனுபவங்கள் உண்டாகும். வழக்கு விஷயங்களிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பணியில் ஆர்வமான நிலை உருவாகும். செலவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி வளமான நாள். உத்திரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும். ரேவதி ஆதரவுகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.